வணக்கம். இன்றைய உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு, இப்போ எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்கிற சாட் ஜிபிடி. நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்த மாஸ்டரிங் சாட் ஜிபிடி புத்தகத்தை அடிப்படையா வச்சு ஒரு புது யூசர் கூட இதை எப்படி ஒரு ப்ரோ மாதிரி யூஸ் பண்ணலான்னு சில விஷயங்களை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சாட் ஜிபிடிய பயன்படுத்துறது மட்டும் முக்கியம் இல்ல, அதை எப்படி பயன்படுத்துறோம் அன்னோதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டா சொன்னீங்க. நாம கேக்குற கேள்வியோட தரத்தை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிற பதிலோட தரமும் இருக்கும். இது ஒரு சாதாரண தேடுபொறி மாதிரி இல்ல. சரி, அப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். சில பேர் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா யூஸ் பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்காக சிம்பிளா சொல்லணும்னா சாட் ஜிபிடினா என்ன? நிச்சயமா. சாட் ஜிபிடிய ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் இன்டர்ன் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இன்டர்ன். ஆமா. அந்த இன்டர்ன் உலகத்துல இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் வெப்சைட்ஸையும் படிச்சிருக்கு. ஆனா அதுக்கு நிஜ உலக அனுபவம் துளி கூட கிடையாது. இதுக்கு பேரு தான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். ஓகே. இப்போ chat.openai.comல ஒரு ஃப்ரீ அக்கவுண்ட் ஆரம்பிச்சு உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சுலபம். ஓகே. அந்த இன்டர்ன் உதாரணம் நல்லா புரியுது. நாம அதுகிட்ட கொடுக்கிற கமெண்ட் அல்லது கேள்விக்கு ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. அந்த ப்ராம்ப்ட்ன்ற வார்த்தை தான் இங்க மந்திரச்சொல். நம்ம ப்ராம்ப்ட் எவ்வளவு தெளிவா துல்லியமா இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிற பதிலும் சூப்பரா இருக்கும். சரி. இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான டிப் சொல்றாங்க. ஒவ்வொரு புது டாபிக் பத்தியும் பேசும்போது ஒரு நியூ சாட் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படி? ஒரே சாட்ல எல்லாத்தையும் கேட்டா என்ன ஆகும்? அதுதான் சூப்பர் இன்டெலிஜென்ட் ஆச்சே. நல்ல கேள்வி. ஏன்னா ஒவ்வொரு உரையாடலுக்கும் ஒரு கான்டெக்ஸ்ட், அதாவது ஒரு சூழல் இருக்கு. நீங்க சமையல் பத்தி பேசிட்டு இருக்கும்போது அது அந்த சமையல் சம்பந்தமான விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கும். திடீர்னு நீங்க விண்வெளி பத்தி கேட்டீங்கன்னா அது குழம்பி போய் சில சமயம் சம்பந்தம் இல்லாத பதில கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு புது சாட்டும் ஒரு சுத்தமான ஸ்லேட் மாதிரி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரி, அடுத்த கட்டத்துக்கு போலாம். ஒரு நல்ல பதில வாங்குறதுக்கு ஒரு நல்ல ப்ராம்ப்ட் எப்படி இருக்கணும்? அதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்தே. 2 விதிகள் தான். தெளிவா இருங்க, குறிப்பா இருங்க. உதாரணத்துக்கு, இப்போ பிரபலமான பாடல்களை பற்றி சொல் அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. எந்த மாதிரி பாட்டு, எந்த காலம்? ஆமா, அது ரொம்ப பொதுவா இருக்கு. அதுக்கு பதிலா பில்போர்ட் 100 தரவரிசைப்படி எல்லா காலத்திலும் பிரபலமான முதல் 20 ஆங்கில பாடல்கள் யாவை அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெளிவான துல்லியமான பதில் கிடைக்கும். இது ஒரு நல்ல காருக்கு சரியான பெட்ரோல் போடுற மாதிரி. நாம இன்புட் சரியா கொடுத்தாதான் அவுட்புட் நல்லா இருக்கும். ஆனா சில சமயம் அது கொடுக்கிற பதில் பாதியிலே நின்னுடுது. அப்ப என்ன பண்றது? இது ஒரு உரையாடல் இல்லையா? ஒரு கேள்வி பதில் போட்டி கிடையாது. பதில் பாதியில நின்னுட்டா சிம்பிளா கண்டினியூ அல்லது தொடர்க அப்படின்னு டைப் பண்ணா போதும். ஓ, அது விட்ட இடத்துல இருந்து தொடருமா? ஆமா. இல்ல பதில் ரொம்ப சுருக்கமா இருந்தா எக்ஸ்பேண்ட், அதாவது இதை விரிவாக்குன்னு சொல்லலாம். இல்ல அது சொன்ன நடை உங்களுக்கு பிடிக்கலன்னா ரீஃப்ரேஸ், அதாவது இதை வேற விதமாக சொல் அப்படின்னு நாம கட்டளையிடலாம். நாம தான் உரையாடலை வழி நடத்தணும். வாவ், இது வெறும் கேள்வி கேட்கறதுக்கும் மேல போகுது. இல்ல இன்னும் ஒரு படி மேல போய் நீங்க அனுப்புன புத்தகத்துல ஆக்ட் ஆஸ் இஃப் மற்றும் இமேஜின் தட் அப்படின்னு 2 கமெண்ட்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா தோணுது. அதுதான் கேம் சேஞ்சரே. ஆக்ட் as if கமாண்ட் ஏஐக்கு ஒரு ஸ்பெசிபிக் பட்ட பாத்திரத்தை கொடுக்குது. ஒரு ரோல் பிளே மாதிரி. கரெக்ட். உதாரணமா, நீங்கள் ஒரு நாய் பயிற்சியாளராக நடியுங்கள், குட்டி நாய் வீட்டில் சிறுநீர் கழிப்பதை தடுக்க சில வழிகளை கூறுங்கள் அப்படின்னு கேட்டா அது பொதுவான அறிவுரைகளை சொல்லாது. ஒரு சாம்பியன் மாதிரி பேசும். சூப்பர். அப்போ இமேஜின் தட் கமாண்ட் எதுக்கு? அது படைப்பாற்றலுக்கு, கிரியேட்டிவிட்டிக்கு. நீங்கள் 2050ஆம் ஆண்டிலிருந்து வருவதாக கற்பனை செய்து கொண்டு அந்த நேரத்தில் நிகழ்ந்த சில அறிவியல் சாதனைகளை கூறுங்கள்னு கேட்கலாம். ஓஹோ, இது ஒரு தேடுபொறிய ஒரு படைப்பாற்றல் கூட்டாளியா மாத்துது. எல்லாம் வச்சு என்னதான் பண்ண முடியும்? இமெயில் எழுதுறது, சோஷியல் மீடியா போஸ்ட் போடுறது, இதெல்லாம் தாண்டி உங்களை ஆச்சரியப்படுத்தின சில பயன்பாடுகள் இந்த புத்தகத்துல இருந்ததா? நிச்சயமா. உண்மையான ஆஹா மொமெண்ட்ஸ் நாம எதிர்பார்க்காத பயன்பாடுகள்ல தான் இருக்கு. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பயன்பாடுகளை லிஸ்ட் பண்ணுது. அதுல என்னை கவர்ந்தது ஒண்ணு, சட்ட ஒப்பந்தங்களோட முதல் வரவை உருவாக்குறது. ஒரு நிமிஷம், சட்ட ஒப்பந்தங்களா? அது கொஞ்சம் ரிஸ்கா தெரியலையா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? அருமையான கேள்வி. அங்கதான் நாம கவனமா இருக்கணும். இந்த புத்தகம் ரொம்ப தெளிவா சொல்லுது, இது ஒருபோதும் ஒரு வழக்கறிஞருக்கு மாற்று கிடையாது. அப்புறம் எதுக்கு இதை பயன்படுத்தணும்? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்காக.
இப்போ ஒரு வீட்டு வாடகை ஒப்பந்தம் ரெடி பண்ணணும்னா அதோட முதல் டிராஃப்ட உருவாக்க இது ஒரு சிறந்த தொடக்க புள்ளி. அதுல என்னென்ன முக்கியமான பிரிவுகள் இருக்கணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அத வச்சு நம்ம ஒரு வக்கீல் கிட்ட போகும்போது நம்ம நேரம் மிச்சமாகும். ஓகே, இது ஒரு நல்ல விளக்கம். ஒரு உதவிக்கருவி, ஒரு மாற்று கிடையாது. வேற என்ன சுவாரஸ்யமான பயன்பாடு இருந்துச்சு? உணவு திட்டம் தயாரிக்கிறது. இது கேட்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா அது எவ்ளோ தூரம் போகுதுன்னு பாருங்க. சொல்லுங்க. முதல்ல எனக்கு 7 நாட்களுக்கு ஒரு சைவ உணவு திட்டத்தை உருவாக்குன்னு கேட்கலாம். அது ஒரு லிஸ்ட் கொடுக்கும். அடுத்த ப்ராம்ப்ட்ல நல்லா இருக்கு, ஆனா இதுல சோயா சம்பந்தப்பட்ட உணவுகளை நீக்கிடுன்னு சொல்லலாம். அது திட்டத்தை மாத்தி கொடுக்கும். இதுவே சூப்பரா இருக்கே. வெயிட் இன்னும் முடியல. அடுத்ததா இந்த 7 நாள் திட்டத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற செக்ஷன் வாரியா பிரிச்சு ஒரு லிஸ்ட் கொடு அப்படின்னு கேட்கலாம். அடேங்கப்பா. யோசிச்சு பாருங்க, இது உங்க நேரத்தை எவ்ளோ மிச்சப்படுத்தும். இதுதான் ஒரு சாதாரண யூசருக்கும் ஒரு பவர் யூசருக்கும் உள்ள வித்தியாசம். அசத்தலா இருக்கு. ஒரு விஷயத்த கேட்டுட்டு அதிலிருந்து தொடர்ந்து உரையாடி நமக்கு தேவையான கடைசி வடிவம் வரைக்கும் கொண்டு வர முடியுது. கோடிங் பத்தியும் சொல்லியிருந்தாங்களே. ஆமா, ஒரு சின்ன வெப்சைட் செய்யணும்னா அதுக்கு தேவையான HTML, CSS கோட எழுதச் சொல்லி கேட்கலாம். மறுபடியும் சொல்றேன், ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரை இது ரீப்ளேஸ் பண்ணாது. ஆனா சின்ன சின்ன வேலைகளுக்கு இல்ல ஒரு விஷயத்த கத்துக்க இது ஒரு அருமையான கருவி. இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு கருவியை பயன்படுத்தும் போது நாம கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும் இல்லையா? பாதுகாப்பு, துல்லியம் பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுது? முதல்ல துல்லியம் பத்தி பேசலாம். இது கொடுக்கிற எல்லா தகவலும் 100% உண்மையா? கண்டிப்பா கிடையாது. இதுதான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடம். ChatGPT சில சமயம் ரொம்ப நம்பிக்கையா தப்பான விஷயங்களை சொல்லும். இதுக்கு ஹலூசினேஷன்ஸ் அப்படின்னு ஒரு செல்லப்பேர் கூட இருக்கு. ஹலூசினேஷன்ஸா? ஆமா. ஏன்னா அதோட நோக்கம் உண்மைய சொல்றது கிடையாது. அது படிச்ச கோடிக்கணக்கான தகவல்களை வச்சு இலக்கணப்படி சரியான, கேட்க நம்பும்படியான ஒரு வாக்கியத்தை உருவாக்குறது மட்டும்தான். அப்போ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதை சுத்தமா நம்பவே கூடாது. ஒரு எல்லைக்கோடு இருக்கா? உதாரணமா ஒரு கவிதை எழுத சொல்றதுக்கும் ஒரு மருத்துவ ஆலோசனை கேட்கறதுக்கும் உள்ள வித்தியாசம். மிக முக்கியமான கேள்வி. கிரியேட்டிவ் வேலைகளுக்கு, அதாவது கவிதை, கதை, இமெயில் டிராஃப்ட் பண்றதுக்கெல்லாம் இதை தாராளமா நம்பலாம். தப்பு நடந்தாலும் பெரிய பாதிப்பில்ல. சரி. ஆனா முக்கியமான உண்மைகள், புள்ளி விபரங்கள், மருத்துவ அல்லது நிதி ஆலோசனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இத ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா மட்டும் வச்சுக்கிட்டு எப்பவுமே நம்பகமான ஆதாரங்கள்ல இருந்து சரிபார்க்கணும்னு புத்தகம் அழுத்தமா சொல்லுது. சரி பார்க்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது டேட்டா பாதுகாப்பு. இது பெரிய கவலையா இருக்கு. நம்மளோட பர்சனல் விஷயங்களை இதுல டைப் பண்ணலாமா? ஒரு போதும் கூடாது. இது இந்த புத்தகத்துல சிவப்பு மசியில அடிக்கோடிட்டு சொல்லப்பட்ட விஷயம். உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், பேங்க் அக்கவுண்ட் விவரம், முக்கியமான பிசினஸ் ஐடியாக்கள் எதையுமே இதுல உள்ளிடாதீங்க. ஏன் அப்படி? ஏன்னா நீங்க குடுக்கற தகவல்களை வச்சுதான் இந்த சிஸ்டம் தன்னை தானே மெருகேத்திக்குது. நீங்க ஒரு விஷயத்தை இதுல டைப் பண்ணும்போது அது ஓப்பன் AI சர்வர்களுக்கு போகுது. அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் அந்த சிஸ்டமை மேம்படுத்த அந்த உரையாடல்களை பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம டேட்டா பிரைவேட் இல்ல. ஆமா. அதனால பொது வெளியில எதையெல்லாம் சொல்லுவீங்களோ அதை மட்டும் இதுல டைப் பண்ணுங்க. இது ரொம்ப தெளிவான எச்சரிக்கை. கடைசியா இந்த புத்தகத்துல வேலைய சேமிச்சு வைக்க சொல்லி ஒரு டிப் இருக்கு. அது ஏன் அவ்வளவு முக்கியம்? இது நிறைய பேர் செய்ய தவறுகிற ஒரு விஷயம். நீங்க 1 மணி நேரம் செலவழிச்சு ஒரு அற்புதமான பதில ChatGPTல உருவாக்கியிருக்கலாம். ஆனா திடீர்னு ஒரு டெக்னிக்கல் கோளாறுல அந்த சாட் மொத்தமா அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. ஐயையோ! உங்க உழைப்பு வீணாயிடும். அதனால உங்களுக்கு ஒரு முக்கியமான பதில் கிடைச்ச உடனே அதை காப்பி பண்ணி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லயோ வேற எங்கேயாவது சேமிச்சு வச்சுக்கிறது புத்திசாலித்தனம். ஆக ChatGPTனா என்னன்னு ஆரம்பிச்சு எப்படி திறமையா ப்ராம்ப்ட் பண்றது, அதோட அசத்தலான பயன்பாடுகள், அப்புறம் அதை பாதுகாப்பா பயன்படுத்துறதுக்கான விதிகள் வரைக்கும் நிறைய விஷயங்களை பார்த்தோம். இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, தொடர்ந்து முயற்சி செஞ்சு பார்க்கறது தான் இதுல மாஸ்டர் ஆகிறதுக்கான ஒரே வழின்னு தோணுது. 100க்கு 100 சரி. இத கத்துக்க சிறந்த வழி இத பயன்படுத்த ஆரம்பிக்கிறது தானே இந்த புத்தகம் சொல்லுது. பயப்படாம, தயங்காம விளையாடுங்க. வேடிக்கையான கேள்விகளை கேளுங்க. உங்களுக்கு ஏற்கனவே பதில் தெரிஞ்ச கேள்விகளை கேட்டு அது எப்படி பதில் சொல்லுதுன்னு பாருங்க. நீங்க எவ்வளவு அதிகமா இத பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்க்கிற பதில்களை வாங்குறதுல கெட்டிக்காரரா மாறுவீங்க. இந்த டெக்னாலஜி ஆரம்பத்திலேயே கத்துக்கிறவங்க எதிர்காலத்துல பெரிய அளவுல பயனடைவாங்கன்னு புத்தகம் சொல்லுது. இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஐடியா. நாம பேசின அந்த ஆக்ட் as if கமாண்டை வச்சு நிஜ வாழ்க்கையில ஒரு கஷ்டமான உரையாடலை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? அது ஒரு நல்ல யோசனை. உதாரணமா, நீ என்னோட மேனேஜரா நடி
நான் சம்பள உயர்வு கேட்க போறேன் அப்படின்னு இதுக்கு ஒரு ரோல் கொடுத்து அந்த உரையாடலை இது கூட பேசி பார்க்கலாம். உங்க வாதங்கள் எவ்வளவு வலிமையா இருக்கு, மேனேஜர் என்னென்ன எதிர்கேள்விகள் கேட்கலான்னு ஒரு பாதுகாப்பான சூழல்ல நீங்க பயிற்சி எடுக்கலாம். நிஜமான சவால்களுக்கு தயாராகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி உங்க தன்னம்பிக்கையை எப்படி மாத்தும் யோசிச்சு பாருங்க.